கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பார்ஸ் ஆஃப் இன்டர்பிரேஷன்ஸ் என்கின்ற ஆங்கில செய்தியின் தமிழாக்கத்தை கேட்கப் போகிறீர்கள். இந்த வேதப்புரட்டு சொல்கின்றது, 7 இடிகள் என்பவை தூதர்களாய் இருக்கின்றன. அவை மணவாட்டிகளின் தியாபனி சரீரங்களாய் இருக்கின்றன. முன்பு அவை அவர்களுடைய ஆத்துமாக்களாக இருந்தன. எல்லாம் சேர்ந்து அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசம் என்று. அதை கேட்கவே அருவருப்பாய் இல்லையா? இந்த உபதேசம் அது மருத்துவரிடம் கொண்டு சென்று காட்டப்பட வேண்டும். மேலும் நாங்கள் அதை மகத்தான மருத்துவரிடம் கொண்டு செல்கிறோம். 7 இடிகள் தூதர்களாம். நாம் அதை மறுக்கிறோம். அவை மணவாட்டிகளுடைய தியாபனி சரீரங்களாம். நான் அதை மறுக்கிறேன். மேலும் அவை முன்பு அவர்களுடைய ஆத்துமாக்களாயிருந்தவை. அது ஒரு கொள்கை மற்றும் கோட்பாடாக இருக்கின்றது. எல்லாம் சேர்ந்து அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் விசுவாசமாக இருக்கிறது. இடிகள் தேவ தூதர்களாய் இருக்கின்றன என்கின்ற இந்த கொள்கையை ஆதரிக்கத்தக்க ஒரு வேத வசனம் அடிப்படையோ ஆதாரமோ இல்லை. இந்த கொள்கையை ஆதரிக்கத்தக்கதாக எந்த ஒரு உபதேசமோ அல்லது மேற்கோள்களோ இல்லை. சகோதரன் பிரென்னாம் முத்திரைகளை திறந்த போது ஒரு இடத்தில் கூட இடிகள் என்பவை தேவ தூதர்களாக இருக்கலாம் என்று எங்குமே குறிப்பிட்டு சொல்லவில்லை. எந்த சூழ்நிலையிலும் இந்த வேத புரட்டை ஆதரிக்கும்படியாக சகோதரன் பிரென்னாமின் எந்த ஒரு உபதேசமோ அல்லது மேற்கோள்களோ அங்கே இல்லை. 1961 பிரசங்கிக்கப்பட்ட சகோதரன் பிரென்னாமின் கேள்வி பதில்கள் என்கின்ற தலைப்பிலான போதனையில் அவர் அங்கே இப்படியாக சொல்லுகிறார். அவ்விதமாக தவறாக வியாக்கியானிக்கப்பட்ட தவறான காரியங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன என்று. அங்கே அவர் பிதாவுக்கு முன்பாக அவருடைய பிள்ளைகளுடைய தூதர்கள் அனுதினமும் அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள் என்பதை குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் 1961 பிரசங்கிக்கப்பட்ட அந்த காரியத்தை எடுத்து 7 இடிகளுக்கு பொருத்திவிட்டார்கள். இவ்விதமாக தான் இடிகள் தூதர்களாய் இருக்கின்றன என்று காட்டுகிறதான தவறான வேத புரட்டை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இது ஒருபோதும் 7 இடிகளுக்கு பொருத்தப்படவில்லை. வியாக்கியானக்காரர்கள் செய்தியை தவறாக வியாக்கியானிக்கிறார்கள். நீங்கள் எங்கிருந்தோ ஒரு மேற்கோளை எடுத்து வேறொரு பொருளுள்ள சம்பந்தமில்லாமல் கொண்டு வந்து பொருத்தி அதன் மூலமாக ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வந்து ஏதோ ஒன்றை விவரிக்க முயற்சித்தால் உங்களை நீங்களே ஒரு வேத புரட்டனாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். இது ஒருபோதும் 7 இடிகளுக்கு பொருத்தப்படவில்லை. 7 இடிகளை குறித்து சகோதரன் பிரென்னாம் பேசிய பொழுது, கேள்வி பதில்களில் அதை குறித்து அவர் விவரித்த பொழுது, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தனிப்பட்ட தூதன் என்று அவர் ஒருபோதும் குறிப்பிடவில்லை. இல்லை, அது ஒரு வேத புரட்டாக இருக்கிறது. இங்கே அவர்கள் சொல்லுகிற இன்னொரு காரியம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் மற்றும் 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற தூதர்கள் அவர்கள் தியாபனிகளாம். அவர்கள் மணவாட்டிகளின் சரீரங்களாம். அவர்கள்தான் அந்த 7 இடிகளாம். அந்த தூதர்கள் கூட்டம் முழுவதும் அந்த 4 மற்றும் 5ஆம் அதிகாரங்களில் தேவனை ஆராதித்து தொழுது கொண்ட அந்த தூதர்கள் எல்லாம் நம்முடைய தியாபனிகளாம். மேலும் தூதர்கள் எல்லோரும் தியாபனிகளாம். இந்த தியாபனிகளும் தூதர்களும் இதற்கு முன்பாக தேவன் யோபுவின் புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் தேவபுத்திரர்கள் யாவரும் கெம்பீரித்தார்களே என்று குறிப்பிட்ட அந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் எல்லோரும் ஆத்துமாக்களாக இருந்தார்களாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் தூதர்களாம். தூதர்களும் அதே காரியமாக தான் இருக்கிறார்களாம். தியாபனிகளும் அதுவாக தான் இருக்கிறார்களாம். அது அதே கூட்டம்தான். நான் இந்த வேத புரட்டை அது சாத்தானால் உண்டானது என்றும் பிசாசினுடையது என்றும் மறுக்கிறேன். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை தவறாக பொருத்தி தேவனுடைய தீர்க்கதரிசியை தவறாக மேற்கோளிட்டு மற்றும் வேத வாக்கியங்களை தவறாக வியாக்கியானிக்கிறார்கள். சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற தூதர்கள் தியாபனிகளாகவும் மணவாட்டியின் சரீரங்களாகவும் 7 இடிகளாகவும் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அது ஒரு பிசாசினுடைய பொய்யாயிருக்கிறது. எப்படி அவர்கள் இது போன்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தார்கள்? அவர்கள் சகோதரன் பிரென்னாமின் முத்திரைகளின் பேரிலான கேள்வி பதில்கள் என்கின்ற செய்தியிலிருந்து அதை கொண்டு வந்தார்கள்.
அங்கே சகோதரன் பிரணாம் சரியாக இப்பொழுதே இந்த கட்டிடத்திற்குள் தூதர்கள் சத்தங்கள் மற்றும் வானொலி சத்தங்கள் மற்றும் தொலைக்காட்சி படங்கள் இங்கே நம்மை சுற்றிலும் போய்கொண்டிருக்கின்றன என்று சொன்னார். அவருடைய அந்த சிறு கருத்தின் பேரில் இந்த கொள்கையை உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த வியாக்கியானங்களின் அதை எடுத்து சகோதரன் பிரணாம் அன்றைக்கு அந்த கூடாரத்திற்குள்ளாக அப்பொழுது இருந்த தூதர்கள் தான் மணவாட்டிக்காக இறங்கி வந்த தியாபனிகள் என்று சகோதரன் பிரணாம் சொன்னதாக நம்மை நம்ப வைக்க பார்க்கிறார்கள். இல்லை, அது ஒரு பொய். சகோதரன் பிரணாம் அந்த கூற்றை 7வது முத்திரையை பிரசங்கிக்கிறதற்கு முன்பாக கேள்வி பதில்கள் என்கின்ற செய்தியில் அதை குறிப்பிட்டார். இவர்கள் சொல்வது போல 7 இடிகளாய் இருந்திருந்தால் சகோதரன் பிரணாமே அவ்விதமாக அவர்கள்தான் 7 இடிகள் என்று சொல்லியிருப்பார் என்று எனக்கு நினைக்க தோன்றுகிறது. இந்த வியாக்கியானிகள் பொய் சொல்லுகிறார்கள். அவர்கள் தீர்க்கதரிசிக்கு முன்பாக துள்ளி குதித்து ஓடுகிறார்கள். அவர்கள் 7 இடிகளாய் இருந்திருந்தால் மற்றும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்த தூதர்கள் அவர்கள் அன்றைக்கு பிரணாம் கூடாரத்தில் இறங்கி வந்த மணவாட்டிகளின் தியாபனிகளாய் இருந்திருப்பார்கள் என்றால் சகோதரன் பிரணாம் அதை தவற விட்டுவிட்டார் என்று எனக்கு சொல்ல வருகிறீர்கள். நீ ஒரு வியாக்கியானியாக மற்றும் ஒரு வேத புரட்டனாக இருந்து கொண்டு சகோதரன் பிரணாம் 7 இடிகளை தவற விட்டுவிட்டார் என்றும் ஆனால் அது உனக்கு கிடைத்து விட்டது என்றும் நீ எனக்கு சொல்ல பார்க்கிறாய். இல்லை, நீ ஒரு அப்போஸ்தலன் என்று சிலர் சொல்லுகிறபடி நீ ஒரு அப்போஸ்தலன் அல்ல என்றும் நீ ஒரு பொய்யன் என்றும் நாங்கள் உன்னை சோதித்து அறிந்து கொண்டோம். அவைகள் இடிகளாய் இருந்திருக்கும் என்றால் மற்றும் சகோதரன் பிரணாம் அங்கே அவருடைய கூடாரத்திற்குள் வந்திருந்த தூதர்கள் வேறொரு பரிமாணத்தில் இருந்து கொண்டு தூதர்களின் செய்கைகளை செய்து கொண்டிருந்திருப்பார்கள் என்று அறிந்திருப்பார் என்றால் அது முத்திரைகள் திறக்கப்படும் போது மாத்திரமல்ல, அந்த தூதர்கள் எல்லா நேரங்களிலுமே அங்கே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு உபதேசத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக நீ வெளிப்படுத்தல் 4 மற்றும் 5ஆம் அதிகாரங்களில் உள்ள வேத வசனங்களை மாறாக பொருத்துகிறாய். மேலும் முத்திரைகளின் புஸ்தகம் 458வது பக்கத்திலிருந்து அதற்கு பிறகு உள்ள பக்கங்களிலும் சகோதரன் பிரணாமின் மேற்கோள்களை எடுத்து அது சொல்லாத ஒன்றை அது சொல்லுவதாக நீ சுட்டிக்காட்ட முயற்சிக்கிறாய். ஆனால் நீ ஒரு வேத புரட்டன். உன்னுடைய உபதேசம் நரக குழியிலிருந்து வருகிறதான ஒரு வேத புரட்டாய் இருக்கிறது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு இந்த உபதேசத்தை எதிர்க்கிறோம். சகோதரன் பிரணாம் 7வது முத்திரையை குறித்து அது இன்னும் திறக்கப்படவில்லை என்று அவர் சொல்லும் பொழுது அது உனக்கு தெரியும் என்று நீ உரிமை கோருகிறாய். மேலும் மகத்தான எலியா அந்த 7 இடிகள் இன்னும் வெளிப்படவில்லை என்று சொல்லும் பொழுது அதையும் உனக்கு தெரியும் என்று நீ உரிமை கோருகிறாய். அவர் சொன்னார், அது ஒரு புரியாத பாஷையில் இருக்கிறது, அதை என்னால் வியாக்கியானிக்க முடியாது என்று. அவர் சொன்னார், எனக்கு அது தெரியாது, அது எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்று. அது எங்களுக்கு போதும். சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்த தூதர்கள் தான் இடிகள் என்றும் தியாபனிகள் என்றும் கூறுவதற்காக 1961 1963 பேசப்பட்ட இருவகை தனிப்பட்ட கூற்றுகளை ஒன்றாக இணைப்பது என்பது வேத புரட்டாக இருக்கிறது. வேத புரட்டர்கள் எலியா தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலான ஞானிகளோ வெளிப்பாட்டை பெற்றவர்களோ இல்லை. இல்லை, நாங்கள் மற்ற எல்லா வேத புரட்டர்களோடும் சேர்ந்து இதுவும் ஒரு வேத புரட்டே என்று இதை கண்டிருக்கிறோம். இது சாத்தானுடையது, அந்தி கிறிஸ்துவனுடையது மற்றும் பிசாசினுடையதாயிருக்கிறது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இதை எதிர்க்கிறோம். தூதர்கள் ஆத்துமாக்களும் இல்லை, தியாபனிகளும் இல்லை. தூதர்கள் குமாரர்கள் அல்ல, தூதர்கள் தியாபனிகள் அல்ல. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த உபதேசம் சொல்லுகிறது, அதாவது தூதர்கள் தியாபனிகளாகவும் இருக்கிறார்கள் என்று, இந்த தூதர்கள் ஆத்துமாக்களாகவும் இருக்கிறார்கள் என்று, தூதர்கள் குமாரர்கள் என்று சொல்லுகிறது. உங்களுடைய எல்லா உபதேசங்களிலும் உலகம் முழுவதிலும் உள்ள சிறிய மணவாட்டிக்கு நீங்கள் ஒரு வேத வசனத்தை கூட கொடுக்கவில்லை, ஒரு செய்தியின் மேற்கோள்களையும் கொடுக்கவில்லை. நீங்கள் ஒரு இயந்திர மனிதனைப் போல் இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிப்பாடு இல்லாமல் மோசையை மேற்கோளிடுகிற ஒரு ஆரோனை போல் இருக்கிறீர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் வெறுமன நம்முடைய மோசையை மேற்கோள் காட்டுகிற ஏராளமான ஆரோன்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் பேரிலான தெய்வீக வெளிப்பாடு இல்லை.
மோசே அந்த பக்கம் திரும்பின உடனே அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை தொழுது கொண்டார்கள். தூதர்களை குறித்து மனிதர்களை குறித்தும் அவர்கள் முற்றிலும் வித்தியாசமான ஜீவன்களாய் இருக்கிறார்கள் என்று தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. எபிரேயர் 1 1-4 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு சகலத்தையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். எப்படியெனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? எபிரேயர் 1 மற்றும் 14 மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? தூதர்களின் எவரிடம் நீர் என்னுடைய குமாரன் என்று அவர் சொன்னார். ஆகையால் தூதர்கள் ஆத்துமாக்கள் அல்ல, தியாபனிகள் குமாரர்களாக இருக்கின்றனர். ஆத்துமாக்கள் குமாரர்களாய் இருக்கிறார்கள். தூதர்கள் என்னவாய் இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய வேதம் எனக்கு கூறுகிறது. தூதர்கள் என்பவர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். பணிவிடை ஆவிகள் என்றால் வேலைக்காரர்கள் என்று அர்த்தம். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். ஓ, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி என்றால் தூதர்கள் ஆத்துமாக்கள் அல்ல, தூதர்கள் தியாபனிகள் அல்ல, அவர்கள் குமாரர்கள் அல்ல. ஆத்துமாக்களோ தியாபனிகளோ அல்ல. யோபு 38 யோபு பார்த்த அந்த கூட்ட மக்கள், அங்கே வேதம் சொல்கிறது, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அப்பொழுதுவே தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பெரித்தார்களே என்று சொல்லப்பட்டவர்கள் தூதர்கள் அல்ல, அவர்கள் தியாபனிகளாய் இருந்தார்கள். தூதர்கள் என்பவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்கள். தியாபனிகள் நித்தியமான ஜீவன்களாய் இருக்கின்றன. ஆமையா, தியாபனிகள் என்பவை தேவனிலிருந்து கலன்று பிரிந்து வெளியே வந்தவை. ஆனால் தூதர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆகையால் தூதர்கள் குமாரர்கள், ஆத்துமாக்கள் அல்லது தியாபனிகள் 7 இடிகள் அல்ல. மேற்கோள்: இனத்தான் மீட்பர் 1960. தேவனுக்கு முன்பாக அதிக அதிகாரம் பொருந்தியவர்கள் யார்? ஒரு தூதன் என்பவன் யார்? ஒரு தூதன் என்பவன் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். அது சரி, அவர்கள் அவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் என்னவாய் இருக்கிறீர்கள்? அவருடைய குமாரரும் குமாரத்தியுமாய் இருக்கிறீர்கள். பரலோகத்தில் யாருக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிக்கா, அல்லது அவருடைய வலது பாரிசத்தில் நிற்கின்ற ஒரு பலமுள்ள தூதனுக்கா? பரலோகத்திலே யாருக்கு அதிகமான அதிகாரம் உண்டு? அவருடைய வலது பாரிசத்தில் பாவமல்லாமல் வீற்றிருந்த பிரதான தூதனை காட்டிலும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிக்கே பரலோகத்தில் மிகுந்த அதிகாரம் உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் அவன் ஒரு குமாரனாய் இருக்கிறான். அவன் வேலைக்காரனை காட்டிலும் குமாரனுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கிறது. உண்மையில். மேற்கோள்: எபிரேயர் புஸ்தகம் அதிகாரம் 5-6 1957. நீங்கள் ஒருபோதும் ஒரு தூதனாய் இருக்க போவதில்லை. தேவன் தூதர்களை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். ஆனால் தேவன் மனிதனை உண்டாக்கினார். சரியாக இங்கே இது நான் சொன்னதை ஆதரிக்கிறது. தியாபனிகள் நித்திய சிருஷ்டிகளாய் இருக்கின்றனர். தூதர்களோ சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்களாய் இருக்கிறார்கள். தூதர்கள் குமாரர்கள் அல்ல, அவர்கள் தியாபனிகளின் பணிவிடைக்காரர்களாய் இருக்கிறார்கள். ஓ, தேவனுக்கு மகிமை! அவர்கள் குமாரர்களுடைய வேலைக்காரர்களாய் இருக்கிறார்கள்.
அவர்கள் தியாஃபனிகளுடைய வேலைக்காரர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் நூலை இங்கேதான் சிக்கலாக்கிக் கொள்கிறீர்கள். திருவாளர் வியாக்கியானியே, திருவாளர் வேத புரட்டரே, நீங்கள் உங்களுடைய நூலை நேராக்கிக் கொள்வது உங்களுக்கு நல்லது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையையும் இந்த மணி நேரத்தின் செய்தியையும் தவறாக வியாக்கியானிக்கிறீர்கள். உங்களுக்குள் ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறது. அது ஒரு பிழையின் ஆவியாக இருக்கிறது. மனம் திரும்பி உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். உங்களுடைய பெருமை பிடித்த இருதயத்தை தாழ்த்துங்கள். மேற்கோள்: தேவனோடு கலந்துரையாடல் 1960. தூதர்கள் தியாஃபனிகளாய் இருக்கவில்லை. அந்த தூதனை இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது அவன் என்ன செய்தான் என்று கவனியுங்கள். எந்த ஒரு பிழையுமின்றி நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் அது ஒரு தூதன் அல்ல என்று. அது தேவனாகவே இருந்தது. அது ஒரு தியாஃபனியா இருந்தது. ஆபிரகாம் அவரை ஏலோகிம் என்று அழைத்தான். சகோதரன் பிரென்னாம் தியாஃபனியை தூதனில் இருந்து பிரித்து காண்பித்து அவர் சொன்னார், ஆபிரகாமிடம் வந்தவர் ஒரு தூதன் அல்ல, அவர் ஒரு தியாஃபனியா இருந்தார் என்று. அது சரியா? ஒரு மாம்ச சரீரத்தில் வந்த ஒரு தியாஃபனி. அந்த மாம்ச சரீரம் மாட்டிறைச்சியை சாப்பிட்டு பாலை குடித்தது. ஆம், அதன் பிறகு அவர் போய்விட்டார். ஆகவே தியாஃபனி மனித சரீரத்தை எடுத்துக்கொண்டு அவர் அங்கே உட்கார்ந்து அதை புசித்த பிறகு காணாமல் போய்விட்டார். அதற்கு முன்பு எங்கிருந்தாரோ அந்த இடத்திற்கு திரும்பி போய்விட்டார். மேற்கோள்: கேள்வி பதில்கள் 1959. பூமிக்கு அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாக அங்கே நாம் ஆவிகளாய் இருந்தோமா? இல்லை, அப்பொழுது நாம் ஒன்றுமாக இருக்கவில்லை. நாம் அவருடைய சிந்தையில் ஒரு எண்ணங்களாய் மாத்திரமே இருந்தோம். ஆதியிலே தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் சிருஷ்டித்த போது அவர் அவனை தியாஃபனியாய் சிருஷ்டித்தார். சகோதர சகோதரிகளே, அதன் பேரில் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும். யோவான் 1:1 அது லோகோஸாக இருந்தது. கிறிஸ்து காட்சியில் தோன்றின அதே நேரத்தில் தான் தியாஃபனிகளும் காட்சியில் வந்தன. நாம் மேலும் சகலமும் அவரை கிறிஸ்துவை கொண்டே உண்டாக்கப்பட்டது. தியாஃபனிகளின் தேவனிலிருந்து கலன்று பிரிந்து வெளியே வந்த பிறகுதான் தூதர்கள் உண்டாக்கப்பட்டனர். ஒரு தூதனும் ஒரு தியாஃபனியும் வித்தியாசமான ஜீவன்களாய் இருக்கின்றன. உங்கள் குப்பைகளை எங்கள் தொண்டைக்குள் திணிக்க முயற்சிக்காதீர்கள். அது எங்களுக்கு வேண்டாம். சகோதரன் பிரென்னாம் என்ன சொன்னாரோ அதுதான் எங்களுக்கு வேண்டும். வேதம் என்ன சொன்னதோ அது மாத்திரமே எங்களுக்கு வேண்டும். உங்களுடைய கூலங்களை அந்த சபையிலிருந்து விலக்கி வையுங்கள். உங்கள் கூலங்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடமிருந்து விலக்கி வையுங்கள். மேற்கோள்: சபைக்கால புஸ்தகம். தூதர்கள் ஆவிகள் அல்ல, தூதர்கள் ஆத்துமாக்கள் அல்ல. இல்லை, அப்படி என்றால் ஆத்துமாக்களின் முற்பிறவியை குறித்து நீங்கள் நம்ப வேண்டும். நாம் முன்பு ஆத்துமாக்களாய் இருந்தோம், தூதர்களாகவும் ஆவிகளாகவும் இருந்தோம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் ஆத்துமாக்களின் முற்பிறவியை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தி ஆத்துமாக்களின் முற்பிறவியை குறித்து போதிக்கவில்லை. அந்த மார்மோன் உபதேசமாகிய ஜென்ம பிறவி என்கின்ற காரியத்தை நான் விசுவாசிப்பதில்லை. அப்படி என்றால் அது மறு அவதாரத்தையும் ஆத்துமா மறுபிறவி எடுப்பதையும் தான் நம்புவதை போலாகும். நாம் எல்லோரும் உலகத்துக்கு அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாக ஆத்துமாக்களாய் இருந்தவர்கள் என்று ஒரு மனிதன் சொல்வானானால் அவன் ஒரு மார்மோனாய் இருக்கிறான். நீ போய் ஒரு மார்மோன் சபையை சேர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நீ ஒரு மார்மோனை போன்ற வேத புரட்டனாய் இருக்கிறாய். என்னுடைய தீர்க்கதரிசி எந்த ஒரு மார்மோன் உபதேசமாகிய ஆத்துமாக்களின் முற்பிறவி, மறு அவதாரம் அல்லது ஆத்துமாக்களின் அடுத்த பிறவி போன்ற காரியங்களை விசுவாசித்ததில்லை. சரீரம் எப்படி தாயின் கருவில் உருவாக்கப்பட்டதோ அதே போல் ஆத்துமாவும் உருவாக்கப்பட்டது. அந்த இயற்கையான சரீரத்திற்குள்ளாக செல்லும்படியாக அங்கே ஒரு ஆவிக்குரிய சரீரம் உண்டாக்கப்பட்டது. அப்படிதான் மல்கியா 4 கற்பித்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனாலே கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் போக போகின்ற உங்களுடைய தியாஃபனி அதுதான். நீர் காரியத்தை போட்டு குழப்பிக் கொள்கிறீர் திருவாளரே, வேத புரட்டரே.
இவை முற்றிலும் வித்தியாசமான 3 அமைப்புகளாய் இருக்கின்றன. இவ்விதமாக தான் இந்த வேத புரட்டர்கள் மார்மோன்களாக இருக்கின்றனர். செய்தியின் உள்ள மார்மோன்களாகவும், செய்தியில் உள்ள இந்துக்களாகவும், செய்தியில் உள்ள புத்த மதத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்பாக மனிதன் தியாபனிகளாய் இருந்தான். ஆனால் முற்றிலுமாக ஆத்துமாக்களாகவோ, தூதர்களாகவோ அல்லது தியாபனிகளாகவோ இருக்கவில்லை. இந்த உபதேசத்தை கேளுங்கள். நான் சரியாக சொல்லுகிறேனா என்று பாருங்கள். தூதர்கள் ஆத்துமாக்களைப் போலவே இருக்கிறார்கள். ஆத்துமாக்கள் தியாபனிகளைப் போலவே இருக்கிறார்கள். மேலும் அந்த அமைப்பு 7 இடிகளை உண்டாக்குகிறது. அவர்கள் சொல்கிறார்கள், தூதர்கள் ஆத்துமாக்களைப் போலவே இருக்கிறார்கள், ஆத்துமாக்கள் தியாபனிகளைப் போலவே இருக்கிறார்கள். மேலும் அந்த அமைப்பு 7 இடிகளை உண்டாக்குகிறது. அது உலக தோற்றத்திற்கு முன்பாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் 7 இடிகள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இருந்தன என்று நீங்கள் எனக்கு சொல்ல வருகிறீர்கள். அந்த ஆத்துமாக்கள் தான் இடிகளாய் இருந்தன என்று சொல்லுகிறீர்கள். உங்களுடைய இடிகள் உலகம் தூங்குவதற்கு முன்பாகவே இருந்தன. என்னுடைய இடிகள் இங்கே சரியாக இந்த பூமியில்தான் சம்பவித்தன. வெளிப்படுத்தல் 10:1 சொல்கின்றது, பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் வாயிலிருந்து 7 இடிகள் புறப்பட்டு சென்றன. இடிகள் ஒருபோதும் வானத்தில் உண்டாகவில்லை. அவை சரியாக இங்கே பூமியின் மேலேதான் உண்டாயின. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மேலும் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையாக இருக்கிறது. அது உங்களுடைய 7 இடிகளின் உபதேசமாகிய 7 இடிகள் தூதர்கள் என்றும் தியாபனிகள் என்றும் மற்றும் ஆத்துமாக்களாய் இருக்கிறார்கள் என்பதும் ஒரு பொய்யான கூற்று, வஞ்சனையானதுமான கேட்டுக்கேதுவான வேத புரட்டான உபதேசமாய் இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது. அதை எங்களால் விழுங்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீர்கள்? அதற்காக அவருக்கு ஒரு துதிபலியை ஏறெடுங்கள். சகோதரன் பிரண்ணாம் 7 முத்திரைகளின் செய்தி புத்தகத்தில் அவர் ஒரு பொருளாக எடுத்துக்கொண்டு அவர் அதை பிரசங்கித்த பொழுது அவர் அநேக வார்த்தைகளை கொண்டு 7 இடிகள் வெளிப்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியிருக்கும் பொழுது 7 இடிகள் வெளிப்பட்டு விட்டன என்று சொல்லுகிறதற்கு இவர்கள் யார்? தேவனுடைய தீர்க்கதரிசியை அந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக எதிர்க்கிறதற்கு ஒரு மனிதனுக்கு அவனுடைய மூளை கெட்டு போயிருக்க வேண்டும். அவன் 10 அங்குல சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருந்து கொண்டு பைத்தியம் பிடித்து அந்த இரும்பு கம்பிகளின் மேல் தன் தலையை மோதிக்கொண்டு அவனுடைய கண்களின் மேலாக புற்றுநோய் சதை வளர்ச்சி வளர்ந்து அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும். நாங்கள் மல்கியா 4 விசுவாசிக்கிறோம். அவர் ஒரு பொய்யர் என்று நாங்கள் நம்பவில்லை. அவர் சத்தியத்தை உரைத்தார். இந்த வேத புரட்டுக்கள் தான் தங்களுடைய உபதேசத்திற்கு ஒரு வழியை உண்டாக்குவதற்காக எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து தேவனுடைய தீர்க்கதரிசி ஜனங்களை கவிழ்த்து போடுவதற்காக தான் அவ்வாறு கூறினார் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இவர்கள்தான் தங்களுடைய சொந்த வேத புரட்டுகளால் கவிழ்க்கப்பட்டு போயிருக்கிறார்கள். அது வெளிப்பட்டு விட்டது என்று சொல்வதற்கு நீ யார்? இன்னும் ஒரு படி மேலாய் போய் அது என்ன என்று சொல்வதற்கும் அதுவும் அதை தவறான விதத்தில் சொல்வதற்கும் நீ யார்? இடிகள் தான் தூதர்கள் என்று சொல்வதற்கு நீ யார்? இடிகள் ஆத்துமாக்கள் என்று சொல்வதற்கு நீ யார்? 7 இடிகள் தியாபனிகள் என்றும் பிரண்ணாம் கூடாரம் அதை காண தவறிவிட்டது என்று சொல்வதற்கு நீ யார்? மேலும் உன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்த நீ வெளிப்படுத்தல் 4 மற்றும் 5 மேற்கோளிடுகிறாய். இல்லை ஐயா, நீ தடம் புரண்டு சென்று விட்டாய். நீ உன் இருதயத்தை தாழ்த்தி மனம் திரும்பு அல்லது அழிந்து போ. ஆம் ஐயா, இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று திரட்டினால் அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசம் என்று சொல்லப்பட்டது. முத்திரைகள் திறக்கப்பட்ட பொழுது அங்கே என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் காணும் பொழுது அந்த தூதர்கள் மற்றும் தியாபனிகள் இறங்கி வந்து மற்ற எல்லா காரியங்களும் அங்கே சம்பவித்த பொழுது அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதைவிட அதிகமான எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசத்தை யார் பெற முடியும்? இந்த வேத புரட்டு சொல்கிறது, அதாவது உங்களுடைய தியாபனி உங்கள் அருகில் இருக்கிறது என்கின்ற அறிவை நீங்கள் பெற்றிருந்தால் அதுவே உங்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசமாம். அதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசமா?
விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசமோ அல்லது எந்த விதமான விசுவாசமோ எதுவும் கேள்விப்படுதலின் மூலமாக தான் வரப்போகிறது. நீங்கள் ஒன்றை கேள்விப்பட வேண்டும். உலகம் முழுவதிலும் இருக்கிற இந்த கூட்டத்தாருக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசம் இருக்கிறது என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். நாம் 1963 சகோதரன் பிரண்ணாம் யார் இந்த மெல்கிசதேக்கு என்கின்ற செய்தியை பிரசங்கித்த போது தியாபனிகளை குறித்து அதில் அவர் சொல்லி இருந்து இவ்வளவு நாட்களாக நாம் அதை குறித்து அறிந்திருக்கிறோம் இல்லையா? மேலும் சகோதர சகோதரிகளே, அது ஒரு சாதாரண வெளிப்பாடு. வேதம் கூட 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே அதை சொல்லி இருக்கிறது. பூமிக்குரிய நம்முடைய இந்த கூடாரமானது அழிந்து போனாலும் கையால் செய்யப்படாத பரலோகத்திற்குரிய நித்தியமான ஒரு கூடாரம் ஏற்கனவே நமக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் எல்லா காலங்களிலுமே இவ்வாறு அறிந்திருக்கிறோம். அதாவது நாம் ஒரு சரீரத்தை விட்டு நீங்கி இன்னொரு சரீரத்திற்குள்ளாக போகிறோம். ஆனால் இதுவரைக்கும் நாம் பூமிக்குரியவர்களாக தான் இருக்கிறோம். ஆகையால் உங்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசத்தை நான் மறுக்கிறேன். அது பிசாசினுடையது. ஆம், அது பிசாசினுடைய வியாக்கியானமாய் இருக்கிறது. அது மரணமாய் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசத்துக்கு பதிலாக நீங்கள் மனவாட்டியின் ஆத்மாவை முறித்து போட முயற்சிக்கிறீர்கள். அவர்கள் சிலர் எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசத்திற்கு பதிலாக முறித்து போடும் விசுவாசத்தை தான் பெற்றிருக்கிறார்கள். ஓ ஆம், அவர்களுக்கு முறித்து போடும் விசுவாசம் தான் இருக்கிறது. அவர்கள் ஜனங்களுடைய ஆத்துமாக்களை முறித்து போடுகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்படுதலின் விசுவாசத்திற்கு பதிலாக முறிந்து போடும் விசுவாசம்தான் உங்களுக்கு இருக்கிறது. ஓ ஆம், இந்த வெளிப்பாடு உன்னையும் உன்னுடைய வேத புரட்டையும் கொள்கையையும் கோட்பாட்டையும் முறித்து போட போகிறது. ஆம் ஐயா, அங்கேதான் நாம் இருக்கின்றோம். ஆகவே இதை கேட்டு நீங்கள் அதை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.